ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு பலனாக, ஜீவனாக, சத்துவமாக, ஆலோசனையாக, துணையாக, வழிகாட்டியாக, போதனையாக, சிட்சையாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை வழிநடத்தட்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சகாயமாய் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் போதிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு போதிக்கப்படுகிற இந்த போதனையை நீங்கள் நன்றாக கவனிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். செய்தியினுடைய ஆரம்ப நேரத்திலிருந்து செய்தியினுடைய இறுதி நேரம் வரைக்கும் செய்தியிலே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் நன்றாக கவனிக்கும்படி, ஒவ்வொரு வசனங்களை குறித்த வெளிப்பாடுகளை, சத்தியங்களை, உபதேசங்களை போதிக்கிற பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும், அதை நீங்கள் புரிந்து கொள்ளவும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும், அதை நீங்கள் விசுவாசிக்கிற மனதோடு கூட இருக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை தம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவன் ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கையை குறித்த கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை கர்த்தர் நித்திய உடன்படிக்கையாக அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த உடன்படிக்கையை வேதாகமத்திலே எங்கு ஏற்படுத்தினார்? வேதாகமத்திலே யார் மூலமாக ஆண்டவர் இதை ஏற்படுத்தினார்? வேதாகமத்திலே நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிற ஆபிரகாமோடு கூட இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நித்திய உடன்படிக்கையாக அவர் ஏற்படுத்தினார். இந்த உடன்படிக்கையை ஆபிரகாமிடத்தில் ஏற்படுத்தினார். ஆனால் ஆபிரகாமுக்கு மட்டும் என்று அல்லாமல் ஆபிரகாமினிடத்திலிருந்து வரப்போகிற சந்ததிகளுக்கு, 1000 தலைமுறைகளுக்கு என்று இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இந்த செய்தியிலே தேவன் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிலுவையிலே மரித்ததற்கும் உள்ள தொடர்பை இந்த செய்தியிலே நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். மீண்டும் இந்த வார்த்தையை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். தேவன் ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தின நித்திய உடன்படிக்கைக்கும் கல்வாரியிலே கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததற்கும் உள்ள தொடர்பை இந்த செய்தியானது உங்களுக்கு போதிக்க போகிறது. ஒருவேளை இந்த காரியங்களை நீங்கள் கேட்கிற பொழுதே ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்திற்கும் என்ன சம்பந்தம் என்கிற ஒரு கேள்வி உங்களிடத்தில் எழும்பும். அது கட்டாயம் எழும்ப வேண்டும். அது நல்லது. ஆபிரகாமோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததற்கும் உள்ள தொடர்பை குறித்த கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். நித்திய உடன்படிக்கையாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். வேதாகமத்திலே ஏராளமான உடன்படிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறதை நீங்கள் வேத வசனங்களை வாசிக்கிற பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தேவனே அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். சில இடங்களிலே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சில இடங்களிலே தனிநபர்களாக, குழுக்களாக, குடும்பங்களாக அல்லது இருவேறுபட்ட
ஜனக்கூட்டமாக அல்லது இருவேறுபட்ட தேசங்கள், நாடுகளாக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆண்டவர் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினார். வேதாகமத்திலே முதலாக உடன்படிக்கை என்ற ஒன்றை ஏற்படுத்தினது கர்த்தர் தான். நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது அதிகாரம் வசனங்கள் 8 முதற்கொண்டு 11 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம் என்றால், வேதம் சொல்லுகிறது, 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோப்புக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். இந்த வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது? தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதை 1000 தலைமுறைகளுக்கென்று ஏற்படுத்தினார். ஆகவே ஆபிரகாமிடத்திலிருந்து ஆரம்பித்த அந்த உடன்படிக்கையை ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் பின்பதாக சந்ததிகளுக்குமாக அந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மற்றொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது அதிகாரம் 34வது வசனம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கையை அவர் மீற மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதை மாற்றவும் மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். உடன்படிக்கையினுடைய அந்த பலத்தை பாருங்கள். ஆண்டவர் அதை ஏற்படுத்தினார், அதை மாற்றுவதும் இல்லை, அதை மீறுவதும் இல்லை என்று அவரே அதை குறிப்பிடுகிறார். இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனத்திலே உடன்படிக்கையை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது, அது நிலைத்திருக்கும். மலைகளே விலகி போனாலும் பர்வதங்களே நிலை பெயர்ந்து போயினாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைத்திருக்கும். உடன்படிக்கை நிலைத்திருக்கும், அது மாறாமல் இருக்கும், அது 1000 தலைமுறைகளுக்கும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் உடன்படிக்கையை குறித்து நாம் பல காரியங்களிலே பார்க்கிறோமே. வேதாகமத்தில் உள்ள பரிசுத்த மனுஷர்கள், பரிசுத்த புருஷர்கள், இவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நோவாவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவர் நோவாவோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 8, 9, 10, 11 இந்த வசனங்களை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் ஜலத்தினாலே பூமியை அழிக்க மாட்டேன், ஜலத்தினாலே பூமியை நான் நிர்மூலமாக்க மாட்டேன் என்று நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்ணி, அவர் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக அதை மாற்றாமல் என்றென்றைக்கும் அது நிலைத்திருப்பதற்காக அவர் வானத்திலே தன்னுடைய வில்லை அவர் ஏற்படுத்துகிறார். நீங்கள் அந்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 12 முதற்கொண்டு நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஆண்டவர் அதை தெளிவாக சொல்லுகிறார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ சந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக
நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்க என்ன சொல்கிறார்? நான் ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கு, நான் செய்த உடன்படிக்கைக்கு. அது என்ன உடன்படிக்கை? இனி ஜலத்தினாலே பூமியை நான் அழிக்க மாட்டேன் என்று அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அதை நிறைவேற்றுவதற்காக, அதை என்றென்றைக்கும் மாறாமல் இருப்பதற்காக தன்னுடைய வில்லை அவர் மேகத்தின் மீது வைக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய வில் என்பது வானவில், ரெயின்போ என்று சொல்கிறோம். அந்த வில்லை அவர் வானத்தின் மீது வைக்கிறார். ஆகையினால தான் மழை வருகிற நேரங்களிலெல்லாம், கார்மேகங்கள் சூழ்கிற பொழுதெல்லாம் அந்த வில் வந்து வானத்திலே தோன்றுகிறது. ஏன்? அதை தேவனுக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஜலத்தினாலே நீர் பூமியை அழிப்பதில்லை என்று நீர் கட்டளையிட்டிருக்கிறீர், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர் என்று தேவனுக்கு ஞாபகத்தை ஏற்படுத்துகிறது. ஆகையினாலே தேவன் ஜலத்தினாலே இன்று வரைக்கும் பூமியை அழிக்காது அவர் காப்பாற்றி வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நோவாவுக்கு அப்படிப்பட்ட உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழிக்காதபடிக்கு வானவில்லை அல்ல, அதற்கு மேலாக தன்னுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை வானத்திலே மேகங்கள் நடுவிலே அல்ல, உன்னதத்திலே தம்முடைய வலது பரிசத்திலே உட்கார வைத்து உங்களையும் என்னையும் ஜலத்தினால் மாத்திரமல்ல, வேறு எந்த ஒரு காரியத்தினாலும் நீங்களும் நானும் அழித்து போகாதபடிக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவை இயேசு தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படிக்கு செய்து உங்களை என்னை பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற தேவன், அதை நிலைப்படுத்துகிற தேவன், அதை காப்பாற்றுகிற தேவன், அதை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, ஈசாக்குனுடைய வாழ்க்கையிலே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. ஈசாக்கு ஒரு கூட்ட ஜனத்திற்கு தலைவனாய் இருக்கிறான். ஈசாக்கோடு கூட அபிமெலேக்கு ராஜா ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். என்ன பண்ணுகிறான் பாருங்க. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு விளைகிறது. பின்பதாக ஈசாக்கு துறவுகளை தோண்டுகிறார். அங்கே சுரக்கும் நீரூற்றுகள் வருகிறது. ரெகோபோத் என்கிற ஆசீர்வாதங்கள்லாம் வருகிறது. இதை கண்ட அபிமெலேக்கு ஈசாக்கின் இடத்துல வந்து, நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி அபிமெலேக்கோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறான். இன்னும் பாருங்க, யாக்கோப்பும் லாபானும் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். யாக்கோப்பும் மருமகன், லாபான் மாமனார், 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. என்ன உடன்படிக்கை? யாக்கோப்பு தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து பதானாராமில் இருக்கிற அந்த லாபான் வீட்டிற்கு போய் அங்கே தன்னுடைய 2 மனைவிகளுக்காக 14 வருஷம் ஆடுகளை மேய்த்து, பின்பதாக தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று அறிந்து தன்னிடத்தில் செய்த வாக்குத்தத்தத்திற்காக அவன் தன் தகப்பன் வீட்டிற்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்திற்கு வருகிற பொழுது, லாபான் யாக்கோப்பை சிறுமைப்படுத்த அல்லது அழிக்க, அவனை ஒன்றுமில்லாமல் பண்ண போவதற்காக எதிர்கொண்டு வருகும் பொழுது ஆண்டவர் லாபானோடு இடைப்பட்டு பேசுகிறார். பின்பு லாபான் யாக்கோப்பை சந்திக்கிற பொழுது இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். ஆதியாகமம் 31:44 இருவரும் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஒரு கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அந்த உடன்படிக்கையை நிலைப்படுத்துகிறார்கள். இப்படி உடன்படிக்கையை நாம் வேதாகமத்தில் இன்னும் பார்க்கலாம். யோசுவாவினுடைய நாட்களிலே கூட பார்க்க முடியும். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக வழிநடத்தி வருகிற பொழுது அங்கே 9வது அதிகாரம் 15வது வசனங்களிலே கிபியோனியர் வந்து யோசுவாவோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அவர்கள் தூர தேசத்தில் வருகிறவர்கள் போல தங்களை காண்பித்து தங்களுடைய வஸ்திரங்களையும் தங்களுடைய துருத்துகளையும் தங்களுடைய அப்ப அடைகளையும் பழமையாய் போனவைகளாக, பாதரட்சைகளை பழமையாய் போனவைகளாக யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்து அவர்களை நம்ப வைத்து, அதனாலே தங்களை இஸ்ரவேலர்களும் யோசுவாவும் அழித்து விடாதபடிக்கு அவர்களை ஏமாற்றி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். பாருங்க, இப்ப யோசுவாவும் அந்த கிபியோனியர்களும், அதாவது இஸ்ரவேலர்களும் கிபியோனியர்களும் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது, இவங்க தூர தேசத்திலிருந்து வந்தவங்க அல்ல, அருகாமையில் இருக்கிறவங்க, நம்மளை ஏமாற்றி நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிய வருகிறது. தெரிய வந்தோடனே சரி இந்த உடன்படிக்கையை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கே அது கேன்சல் பண்ணப்படக்கூடாது, பண்ணப்படவும் மாட்டாது
என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் என்ன சொல்றாங்க? நாங்க இந்த உடன்படிக்கையை கர்த்தர் பேரில் ஆணையிட்டு செய்து கொடுத்தோம். யோசுவா 9:19 அவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் பேரில் நாங்க ஆணையிட்டு கொடுத்துட்டோம், அதனால இதை மாற்ற மாட்டோம் அப்படின்றாங்க. அதாவது உடன்படிக்கை செய்துட்டா தங்க உயிரே போனாலும் எந்த சூழ்நிலையானாலும் அதை மாற்ற மாட்டோம், அதில் நிலைச்சிருப்போம், அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு அவங்க உறுதியா சொல்றத அங்க பார்க்க முடியும். இன்னும் பாருங்க, நிறைய உடன்படிக்கையில பார்க்கலாம். தாவீது யோனத்தானு இப்படிப்பட்ட உடன்படிக்கை அவர்கள் என்ன செய்யறாங்க? செய்து கொள்ளுகிறாங்க. தாவீது யோனத்தானு செய்து கொண்ட உடன்படிக்கை மிக முக்கியமான வலிமையான ஒரு உடன்படிக்கை. இப்படி தாவீது யோனத்தானு உடன்படிக்கை செய்கிறார்கள். இன்னொன்று காரியத்தை கூட உடன்படிக்கையில நீங்க பார்க்க முடியும். தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக போய் நின்று கோலியாத்தினிடத்துல ஒரு வார்த்தையை பேசுகிறான். அவன் பேசுற வார்த்தை என்ன வார்த்தைன்னா, உடன்படிக்கையினுடைய ஒரு வார்த்தையை பேசுறான். கோலியாத்து 40 நாளும் அவன் வந்து இஸ்ரவேலர்களுக்கு எதிராக அவன் கர்ஜிக்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறான். ஒருவமா ஒரு ஆள் வா அப்படின்றான். சவுல் இருக்கிறார், ராஜா, ராணுவம் இருக்குது. ஆனா 40 நாளாலும் ஒருத்தரும் கோலியாத்தோட யுத்தம் பண்ண போகல. இப்ப தாவீது வர்றான். தாவீது வந்தோன்னே பார்த்துட்டு, நான் யுத்தம் பண்ண போறேன், நான் ஜெயிக்க போறேன் அப்படின்றான். சவுல் ராஜாவும் மற்றவங்களும் சொல்றாங்க, முடியாது, வேண்டாம், நீ சிவந்த மேனி இளைஞன், உன்னால முடியாது, அவன் யுத்த வீரன் அப்படின்றாங்க. ஆனாலும் தாவீது கோலியாத் முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். இந்த வசனங்கள்ல நமக்கு நல்ல புரியும், நமக்கு நல்ல பழக்கமான பரிச்சயமான வசனங்கள் தான். ஆனா இதுல தாவீது சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவன் கோலியாத் நீ யார் அப்படின்றத சொல்றான், தாவீது தான் யார் அப்படின்றத சொல்றான். கோலியாத்தை குறித்து சொல்றான், நீ விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனிதன், நான் விருத்த சேதனம் உள்ள மனிதன். அப்ப விருத்த சேதனம் எதை சொல்லுகிறது? தேவன் ஆபிரகாம் மூலமாக தன்னுடைய ஜனத்திற்கு ஏற்படுத்தின உடன்படிக்கை அவன் அங்க மென்ஷன் பண்றா, பிரகடனப்படுத்துகிறான், அதை அறிக்கை பண்ணுகிறான். நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மனிதன், நான் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யப்பட்ட மனிதன், தேவனுக்கு எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. ஆனா கோலியாத், உனக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை இல்லை, நீ உடன்படிக்கையினுடைய மனிதன் அல்ல, நீ உடன்படிக்கையினுடைய நபர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோலியாத்தை முறியடிக்கிறான். பாருங்க, தன்னுடைய திறமையினாலே அல்ல, தன்னுடைய சாதுரியத்தினால அல்ல, தன்னுடைய அறிவினால அல்ல, தன்னுடைய பலத்தினால அல்ல, உடன்படிக்கையை அறிந்து அதை விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணி அதனாலே கோலியாத்தை இளைஞனாயிருந்த கரவலாடுகளின் பின்பதாக சுற்றித் தெரிந்த தாவீது ஜெய்ஜாண்டிகா இருந்த ராட்சசனாகிய கோலியாத்தை வென்று விட்டான். உடன்படிக்கை அவ்வளவு வல்லமை உள்ளதுங்க, உடன்படிக்கை அவ்வளவு வலிமையானதுங்க, உடன்படிக்கை அவ்வளவு உறுதியானதுங்க, உடன்படிக்கை அவ்வளவு நிரந்தரமானது, உடன்படிக்கை அவ்வளவு நித்தியமானது. ஏன்னா உடன்படிக்கை தேவனோடு கூட ஏற்படுத்தப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க, தேவனோடு கூட ஏற்படுத்தப்படுகிறது. நீங்கள் எல்லாரும் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யப்பட்ட உடன்படிக்கையினுடைய மக்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உடன்படிக்கையினுடைய ஜனங்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். உடன்படிக்கையின் தேவன் உங்களுக்கு எனக்கும் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சரி, பொதுவாகவே உடன்படிக்கையை செய்கிற பொழுது செய்யப்படுகிற உடன்படிக்கைக்கு அடையாளமாக சில காரியங்களை, சில செயல்களை ஜனங்கள் செய்வார்கள். குறிப்பாக இஸ்ரவேலர்கள், யூதர்கள், இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை அவர்கள் செய்கிற உடன்படிக்கைக்கு அடையாளமாக
உடன்படிக்கைக்கு ஆதாரமாக, உடன்படிக்கைக்கு நினைவாக, நினைப்பூட்டுதலாக செய்வாங்க. என்னென்னலாம் செய்வாங்க? நான் ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்கிறேன் பாருங்க. 2 நபர்கள் உடன்படிக்கை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காரியத்துக்காக 2 நபர்கள் உடன்படிக்கை பண்ணுறாங்கன்னா, இந்த 2 நபர்களும் என்ன செய்வாங்கன்னா, உதாரணமாக ஒருவர் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை அவருக்கு கொடுத்துருவார், அவர் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை இவருக்கு கொடுத்துருவார். தங்களுடைய மேல் வஸ்திரத்தை ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொள்வார்கள். சிலர் தங்களுடைய பாதரட்சைகளை மாற்றிக்கொள்வார்கள். இது போவாசனுடைய காலத்தில் பார்க்க முடியும். ரூத்தை விவாகம் பண்ணுகிற பொழுது பாதரட்சைகளை ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொள்வதை பார்க்க முடியும். ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி எலேசர்ட்ட அனுப்பும் பொழுது ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் கரங்களை வைக்கிறத, அதோ ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது, அதை கூட பார்க்க முடியும். இப்படி ஆட்டை மாற்றிக்கொள்வார்கள், வஸ்திரங்களை மாற்றிக்கொள்வார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இடைக்கச்சையை பட்டயத்தோடு கூட மாற்றிக்கொள்வார்கள். பெல்ட், அதை அந்த பட்டயத்தோடு மாற்றிக்கொள்வார்கள். இப்போ இதெல்லாம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? எதுக்கு இந்த செயல் செய்கிறாங்கன்னா, உன்னுடைய எதிரி என்னுடைய எதிரி, உன்னுடைய யுத்தம் என்னுடைய யுத்தம் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஆட்டுக்குட்டிகளை மாற்றும் பொழுது, வஸ்திரத்தை மாற்றும் பொழுது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. சிலர் பாருங்க, மிருகங்களை 2ஆக வெட்டி, 2 துண்டங்களாக வெட்டி அதன் நடுவாக நின்று உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க? ஏன் அப்படின்னா, நான் இந்த உடன்படிக்கையை, இந்த மிருகங்களை வெட்டி அது நடுவாக நின்று அது ரத்தத்தின் மேலே நின்று நான் சொல்கிறேன், நான் சொன்னதை இதை உனக்கு செய்வேன், நான் சொன்னதை உனக்கு இதை தருவேன், அப்படி நான் உனக்கு செய்யலைனா, அப்படி நான் உனக்கு தரலைனா, இந்த மிருகம் எப்படி 2ஆக வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு மரித்து போனதோ அதே போல நானும் 2ஆக வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு மரித்து போவேன், நீயும் அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மிருகங்களை 2ஆக வெட்டி அந்த துண்டுகளுக்கு நடுவே ரத்தத்தில் நின்று அப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட உடன்படிக்கையில் இன்னும் கூட இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தார் செய்கிறாங்க. எங்கே செய்கிறாங்கன்னா திருமணத்தில் செய்கிறாங்க. எப்படி நம்ம திருமணத்தெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இங்கே மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சி உடன்படிக்கை பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி அங்கே அவர்களுடைய திருமணத்தில் என்ன செய்வாங்க? மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ஆட்டையோ கன்றுக்குட்டியோ 2ஆக வெட்டி துண்டங்களுக்கு நடுவாக நின்று மாப்பிள்ளை பெருவிரல் நனைத்து அந்த ரத்தத்தில் நனைச்சி அதை சொல்ல வேண்டிய அந்த ப்ராமிசஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்ணும் அந்த பெருவிரலை ரத்தத்தில் நினச்சி 2 துண்டுங்களுக்கு நடுவில் நினச்சி அந்த ப்ராமிஸை அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி தான் உடன்படிக்கை பண்ணப்படுகிறது பாருங்க. இன்னும் பாருங்கன்னா தங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொள்வார்கள். 2 பேர் உடன்படிக்கை பண்ணுறாங்கன்னா, இவர் அவர் பெயரை தான் பெயரோட சேர்த்துக்குவார், அவர் இவர் பெயரை தான் பெயரோட சேர்த்துக்குவார். இதா பைபிளில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பேரை மாற்றும் போது இப்படி தான் பண்ணார். ஆபிராம், உன் பேர் இனிமா ஆபிரகாம் என்று சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியில் தன்னுடைய பேர் உச்சரிப்பு வருகிற மாதிரி ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேரை மாற்றி உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இன்னும் சிலர்லாம் உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு கல் தூணை நிறுத்துவாங்க அதுக்கு அடையாளமாக. சிலர் குவியல்களை ஏற்படுத்துவாங்க அடையாளமாக. அப்படி ஏற்படுத்தி உடன்படிக்கைக்கு அவங்க அடையாளம் பண்ணுவாங்க. சிலர் மரத்தை நட்டு வைப்பாங்க. நட்டு வச்சா அந்த மரத்தில் ஒரு ரத்தத்தை வெட்டப்பட்ட அந்த ரத்தத்தை அதை அடையாளமாக தெளித்து அப்படி செய்யப்பட்ட உடன்படிக்கையை அவங்க உறுதிப்படுத்துவாங்க, நிலைநிறுத்துவாங்க. இன்னும் சிலர் 2 தரப்பு செஞ்சு கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஒரு விருந்தை ஏற்படுத்தி 2 பேரும் அதில் விருந்து உண்ணுவாங்க. அந்த விருந்தை மெமோரியல் மீல்ஸ், அதை என்ன செய்ய கவர்னட் மெமோரியல் மீல்ஸ், அதை என்ன செய்வாங்க? விருந்துண்டு அதை சாப்பிடுவாங்க. சின்ன சிலர் 2 பேரும் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உயிருள்ள சாட்சிகளை நபர்களை அவங்க ஏற்படுத்துவாங்க. இப்படி தான் உடன்படிக்கை அவர்கள் என்ன செய்வாங்கன்னா செய்து கொள்வார்கள். இப்படி செய்யப்படுகிற உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா, உதாரணமாக அந்த 2 பேர் செய்கிறாங்கன்னா அந்த உடன்படிக்கை அவங்க 2 பேரோட முடிஞ்சிடாது. அவங்களோட சந்ததிகளுக்கும் வாரிசுகளுக்கும் அந்த 2 பேர் செஞ்ச உடன்படிக்கை என்னாகுன்னா செல்லுபடியாகும். செஞ்ச 2 பேர் கூட மறிச்சு போயிருக்கலாம், 2 பேருமே மறிச்சு போயிடலாம். ஆனால் அந்த சந்ததிகளுக்கும் அந்த உடன்படிக்கை என்ன செய்யும்? செயல்பட்டு கொண்டே இருக்கும். உதாரணமாக ஒரு 2 ஜனக்கூட்டம், ஒரு 2 நாடுகள் உடன்படிக்கை பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த
அப்ப பண்ணி கொண்டிருந்தப்ப இருந்த அந்த ராஜாக்கள் மறிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த உடன்படிக்கையினுடைய நன்மைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உடன்படிக்கை பாருங்க என்னைக்குமே மாறாது, அது நிலைச்சு நிற்கும். அந்த செஞ்சு கொண்ட 2 நபர்களும் ஒருவேளை இறந்து போயிட்டாலும் அந்த உடன்படிக்கையை என்றைக்குமே மாறாமல் நிலைச்சு, அது என்ன காரியத்திற்காக, என்ன நன்மைக்காக, என்ன தேவைக்காக, என்ன சூழ்நிலைக்காக செய்யப்பட்டதோ அதுக்குரியவைகளை அது உண்டாக்கி உருவாக்கி செயல்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்க பாருங்க. இதுதான் உடன்படிக்கையினுடைய ஒரு சிறப்பான காரியம். வேதாகமத்தில் பாருங்க, ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு இவர்கள் இருவருக்கும் நடுவில் ஒரு உடன்படிக்கை வந்து சேருகிறது. என்ன உடன்படிக்கை? மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இந்த காரியமெல்லாம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம் தான். பாருங்க, ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொண்டு வந்து கொடுக்கிறார். மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் கொடுத்த தசம பாகத்தை வாங்கிட்டு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 19வது வசனத்தில் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உமக்கு உண்டாகுவதாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குத்தத்தத்தை, உடன்படிக்கைய ஆசீர்வாதத்தை கூறுகிறார். இதில் என்ன நம்ம பார்க்குறோம்? இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்குறோம்னா, எப்படி ஒரு நபர் உடன்படிக்கை பண்ணிட்டா அது அவரோடு மட்டுமல்ல அவருடைய சந்ததிகளுக்கு தொடர்ந்து வருகிறது, அவங்களுடைய சந்ததிகளுக்கு தொடர்ந்து வருகிறது. வேதாகமம் என்ன சொல்கிறதுனா, ஆபிரகாம் தசம பாகம் கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுடைய அறையில் இருக்கிற லேவியும் ஆபிரகாமோடு கூட தசம பாகம் கொடுத்தான்னு. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்றேன். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுக்கும்போது ஈசாக்கு பிறக்கல, யாக்கோப்பு பிறக்கல, அப்புறம் லேவி பிறக்கல. ஆனா ஆபிரகாம் கொடுத்த பொழுது ஈசாக்கும் ஆபிரகாமோட தசம பாகம் கொடுக்கிறாரு, யாக்கோப்பும் தசம பாகம் கொடுக்கிறாரு, லேவியும் தசம பாகம் கொடுக்கிறாருன்னு. அப்ப இதுல இருந்து என்ன விளக்குறதுனா, ஒரு நபர் உடன்படிக்கை செய்தா அவர் மாத்திரமல்ல அவருடைய சந்ததிகளும் அந்த உடன்படிக்கையை செய்திருக்கின்றனர் என்று அடையாளமாகுது. பாருங்க, இதே போலதான் யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுகிறது. 2 பேரும் உடன்படிக்கை செய்யறாங்க. தங்களுடைய வஸ்திரங்களை மாற்றி, தங்களுடைய அங்கிகளை மாற்றி, தங்களுடைய பட்டயங்களை மாற்றி 2 பேரும் யாரு? தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்றாங்க. பின்னாட்கள்ல யோனத்தான் மரிச்சிடுறாரு, யோனத்தானுடைய தகப்பன் சவுலும் மரிச்சிடுறாரு. இப்ப செய்து கொண்ட உடன்படிக்கை மரிச்சிருச்சா? இல்ல பாருங்க, உடன்படிக்கை அப்படியே இருக்குது. இப்ப தாவீது என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய அரண்மனையில தன்னோடு இருக்கிறவர்களை பார்த்து, யோனத்தான் நிமித்தம் நான் யாருக்காவது தயை செய்யணுமா, நன்மை செய்யணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது என்ன கேட்கிறாருன்னா, நான் யோனத்தானோட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், ஆனா இப்ப யோனத்தான் மரிச்சிட்டாரு, ஆனாலும் உடன்படிக்கை மரிக்கல, உடன்படிக்கை ஜீவனோடு கூட இருக்கிறது. ஆகையினாலே யோனத்தான் நிமித்தம் நான் யாருக்காவது உதவி செய்யணுமா, நன்மை செய்யணுமா, சகாயம் செய்யணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு ஆள் வந்து சொல்றாங்க, யோனத்தானுடைய ஒரு குமாரன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் மேவிபோசேத், அவன் வந்து 2 கால்களும் முடவனா இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறான்னு சொன்ன உடனே தாவீது ஆள் அனுப்பி அவனை வரவழைக்கிறார். இப்ப அவன் வர்றான். வருகிற பொழுது அந்த மேவிபோசேத் பயப்படுறான். என்ன பயம்னா, ஐயோ இந்த தாவீதுக்கும் இந்த தாவீது குடும்பத்துக்கும் சவுல் குடும்பத்துக்கு தானே யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு, இந்த யுத்தத்துல சவுல் மாண்டு போனாரே, என் தகப்பன் யோனத்தானும் மாண்டு போனானே, சவுல் குடும்பம் அழிக்கப்பட்டதே, சவுலுடைய ராஜ்யம் முடிஞ்சு போயிருச்சே, என் தகப்பனுடைய குடும்பமும் அழிக்கப்பட்டுச்சே, முடிஞ்சு போயிருச்சே, இப்ப நான் ஒரு ஆள் தானே இருக்கிறேன். இதை அறிஞ்சுக்கிட்டு தாவீது என்னையும் அழித்து போடும்படிக்கு, என்னையும் கொன்று போடும்படிக்கு அவர் என்னை கண்டுபிடித்து என்னை ஆள் அனுப்பி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இப்ப நான் அழிஞ்சு போக போறேன், முடிஞ்சு போக போறேன், அவ்வளவுதான் அப்படின்றப்ப தாவீது சொல்றான், பயப்படாத பயப்படாத,
உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயை செய்வேன், நல்ல செய்வேன். நீ என்ன செய்வாய்? நீ என்னோடு கூட இருப்பாய், நித்த நிமித்தம் என் மேசையிலே நீ அப்பம் புசிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்துறாரு பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த மேவிபோசத்தை தாவீதோட உடன்படிக்கை பண்ணல, யோனத்தான் தான் உடன்படிக்கை பண்ணினாரு. ஆனால் அந்த யோனத்தான் இப்போ உயிரோடு இல்லை, அவர் மரிச்சிட்டாரு. அவர் மரித்திருந்தாலும் செய்யப்பட்ட உடன்படிக்கை அது நிலைத்திருக்கிறது, அது ஜீவனோடு இருக்கிறது. ஆகினாலே யோனத்தானுடைய குமாரனாகிய மேவிபோசேத்துக்கு நித்தம் ராஜாவின் அரண்மனையிலே, ராஜாவின் பந்தியிலே, ராஜாவின் மேசையிலே ராஜாவோடு அப்பம் புசிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது. தாவீது, உன் தகப்பனுடைய யோனத்தானுடைய நிலங்களை எல்லாம் நான் உனக்கு தருகிறேன், என்னுடைய நிலங்களை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இப்போ பாருங்க, உடன்படிக்கை செய்து கொள்ளாத, அதாவது இவர் நேரடியாக செய்து கொள்ளாத மேவிபோசேத் அந்த உடன்படிக்கையை தான் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதுனால, அப்படியா அப்படின்னு அதை நம்பினதுனால, அப்படியா அப்படின்னு அதை விசுவாச்சதுனால, அதற்கு சம்மதிச்சதுனால ராஜா அரண்மனையில், ராஜ மேஜையில், ராஜ பந்தியில் நித்தம் அப்போ புசிக்கிறான். நான் சொல்கிறேன், உங்களுக்கும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், அது ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அப்படியானு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, உங்களோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மேவிபோசேத்தோட தாவீது உடன் பண்ணல, ஆனால் அவனுடைய தகப்பனாகிய யோனத்தானோட உடன்படிக்கை பண்ணினாரு. அந்த உடன்படிக்கை மேவிபோசேத்துக்கு எல்லா நன்மையும் கொடுத்துச்சு. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு கூட நேரடியாக பண்ணாம இருக்கலாம், ஆனா உங்களுக்காக ஆபிரகாமோட பண்ணி இருக்கிறாரு, உங்களுக்காக ஈசாக்கோட பண்ணி இருக்கிறாரு, உங்களுக்காக யாக்கோபோட பண்ணி இருக்கிறாரு, உங்களுக்காக யோசேப்போட பண்ணி இருக்கிறாரு, உங்களுக்காக நோவாவோட பண்ணி இருக்கிறாரு, உங்களுக்காக தாவீதோட பண்ணி இருக்கிறாரு. இந்த பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கை எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது இருக்குது. அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பின்னாடி வர்ற 1000 தலைமுறைகளுக்கு அது செல்லுபடியாகிறது, அவர்களுக்கு அது சுதந்திரமாகிறது. இந்த வாக்குத்தத்தங்களை, இந்த உடன்படிக்கையில நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க விசுவாசிங்கன்னா, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்க்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை மேவிபோசேத்துக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் என்ன? அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டு ராஜாவோடு கூட அரண்மனையில், ராஜாவின் மேஜையில் நித்தம் அப்பம் புசிக்கிற ஒரு 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 வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்று என்ன தெரியுங்களா? அதெல்லாம் எனக்கு வேணாம். தாவீது, நீ தான் என் தகப்பன் குடும்பத்தை நாசம் பண்ண. தாவீது, நீ தான் என் தகப்பன் ராஜ்ய பாரத்திலிருந்து எடுத்து போட்ட. நீ தான் எங்கள் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட இருக்க மாட்டேன், நான் உன் அரண்மனையில் இருக்க மாட்டேன், நான் உன் பந்தியில் அப்பம் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதுக்கும் அவனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இளையகுமாரன் அப்படித்தான் போனான். தகப்பனோடு கூட நான் இருக்க மாட்டேன், நான் முடியாம, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போனான். ஆனால் அப்படி போயிருந்திருந்தா இளையகுமாரனுக்கு பரிதாபமான நிலைமை வந்துச்சு. மேவிபோசேத் அப்படி அந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா அவன் இன்னும் சிரமத்திலையும் கஷ்டத்திலையும் வேதனையிலும் தான் வாழ்ந்திருப்பான். சிலர் இன்னைக்கு பாருங்க அது மாதிரி தான் இருக்கிறாங்க. கடவுளை தனக்கு எதிரியா பார்க்குறாங்க. கடவுள் தான் எங்களுக்கு இப்படி செஞ்சிட்டாரு, அவர் தான் எங்கள் வாழ்க்கையை அழிச்சிட்டாரு, அவர் தான் எங்களுக்கு எதிராக இருக்கிறாரு, இந்த நஷ்டத்தை, இந்த தோல்வியை, இந்த கஷ்டத்தை அவர் தான் எனக்கு கொடுக்கிறாரு, அவருக்கு கண் இல்லையா, அவருக்கு காது இல்லையா, எனக்கு குரலை அவர் கேட்கலையா, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த நஷ்டம், எனக்கு ஏன் என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, என் பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் இருந்தா இப்படி செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, நீங்க அப்படி இருக்காம, எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன், அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை வழிநடத்துகிற தேவன் என்று நீங்கள் அவரை விசுவாசிக்கிற பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த செய்தியினுடைய ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு இந்த செய்திக்குரிய தலைப்பை நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்ன? தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். அது என்ன உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. அவர் ஆபிரகாமோடு கூட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றினார். அதனுடைய நிறைவேறுதல் கல்வாரி சிலுவை.
உங்களுக்கு இது புதிதாக இருக்கும், ஒருவேளை குழப்பமாகவும் இருக்கும். புதிதாக இருந்தாலும் நன்றி, குழப்பமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தேவனுடைய வார்த்தையை கவனிங்க. தேவன் ஆபிரகாமோடு கூட நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். அதை ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவர்களுக்கு நிறைவேற்றினார். அதனை தொடர்ந்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக கல்வாரியிலே சிலுவையிலே அவர் மரித்தார். இந்த காரியங்களை இப்பொழுது சற்று விளக்கமாக பார்க்கலாம். தேவன் ஆபிரகாமோடு என்ன உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்? நீங்க வேதாகமத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கையினுடைய காரியங்கள் வருகிறது. இந்த 15வது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து 2 கேள்விகளை கேட்கிறார். முதல் கேள்வி என்ன? 2வது வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீங்க என்ன பார்த்து சொன்னீங்க, ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் சொன்னீங்க, நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்க இடத்துக்கு புறப்பட்டு வா அப்படின்னு சொன்னீங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாம் இருக்குது, எனக்கு வெள்ளியும் பொண்ணும் ஆஸ்திகளும், எனக்கு சீமான்ற பேர் இருக்குது. என்னுடைய ஆஸ்திகளை பூமி தாங்க முடியல. என்னுடைய வீட்டில் 318 யுத்த புருஷர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனா எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே. இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் தானே என் வீட்டினுடைய மேனேஜரா விசாரணை கர்த்தனா இருக்கிறான் அப்படின்னு கேட்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம், நான் உனக்கு குமாரனை தருவேன், நீ வெளியே வா அப்படின்றார். அவனை கூடாரத்திலிருந்து வெளியில கூட்டிட்டு வந்து 5வது வசனத்துல அவர் அவனை வெளியே அழைத்து வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் அப்படின்றான். இப்போ பார்த்தீங்கன்னா, வானத்தை அண்ணாந்து பார் ஆபிரகாம், நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா, இது மாதிரி உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். இப்போ ஆபிரகாம் இதை விசுவாசிக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ ஆபிரகாம் விசுவாசிட்டான். இப்போ 2வது கேள்வியை ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். 8வது வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க, அதற்கு அவன், அதாவது ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். 2வது ஒரு கேள்வி கேட்கிறார். ரைட் ஆண்டவரே, நான் அதை நம்புறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆனா அதை நான் எதனால சுதந்தரித்துக் கொள்வேன்? எனக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுங்க, ஒரு எவிடன்ஸ் கொடுங்க, ஒரு ஷூரிட்டி கொடுங்க, ஒரு கேரண்டி கொடுங்க, நான் அதை எதனால சுதந்தரித்துக் கொள்வேன். இப்ப சொல்றோம்ல, ரைட்டுங்க, என்ன ப்ரூஃப் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு வாங்க இல்லையா, என்ன ப்ரூஃப் வச்சிருக்கிறீங்க? ஐ விட்னஸ் யாராவது இருக்கிறாங்களா? இல்ல ஏதாவது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருக்குதா? இல்ல ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு வாங்க இல்லையா. அது மாதிரி ஆபிரகாம் கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, ரைட் ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன், நம்புறேன், நீங்க தருவீங்க, ஆனா எனக்கு என்ன ஆதாரம்? நான் அதை எதனால சுதந்தரித்துக் கொள்வேன்? எனக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் பண்ணுங்க, எனக்கு எதையாவது உன்னை என்னை கன்ஃபார்ம் பண்ணுங்க, அதை நீங்க ரைட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஆபிரகாம் கேட்கிறார். அப்போ ஆண்டவர், ரைட், நான் உன்னை கன்ஃபார்ம் பண்றேன். எப்படி? உடன்படிக்கை உன்னோடு கூட நான் பண்றேன், உடன்படிக்கை பண்றேன். என்ன உடன்படிக்கை? 9வது வசனத்தில் சொல்றாரு, 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டு கடையையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சுகளையும் என்னிடத்துல கொண்டு வா அப்படின்னு கொண்டு வர சொல்லிட்டு அவைகளை எல்லாவற்றையும் 2ஆக துண்டிக்கும்படிக்கு செய்கிறார். இப்ப என்ன நடக்குது பாருங்க, இந்த வெள்ளாட்டுக்கடா, இந்த ஆட்டுக்கடா, இந்த கிடாரி எல்லாத்தையும் 2ஆ துண்டா வெட்டுறது. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, வெட்டு 1 துண்டு 2ன்னு வாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரே வெட்டுன்ற மாதிரி வெட்டி 2 துண்டாக்கிட்டார்.
இப்போ உதாரணமா பாருங்க, 2 துண்டாக்கிட்டு ஒரு துண்டை இந்த பக்கம், இன்னொரு துண்டை இந்த பக்கம். உதாரணமா தலைப்பகுதி இந்த பக்கம், வால் பகுதி இந்த பக்கம். இப்போ 2 துண்டாக்கிச்சு. கெடாரி, வெள்ளாட்டு கடா, காளை இது இந்த பக்கம் அப்படியே துண்டா கிடக்குது. இப்போ இந்த பக்கமும் துண்டு இருக்குது, இந்த பக்கம் துண்டம் கிடக்குது. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த துண்டத்திலிருந்து வருகிற ரத்தம் இங்கே ஓடி கிடக்குது, இந்த துண்டத்திலிருந்து வருகிற ரத்தம் இங்கே ஓடி கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தத்திலே ஒரு பாதம் மாதிரி இருக்குது, 2 துண்டுக்கு நடுவில் ரத்தத்திலே பாதம் மாதிரி இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா 12வது வசனத்தில், சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிரும் அவனை மூடிக்கொண்டது. அதற்கப்புறம் என்ன நடக்குது? 17வது வசனத்தில், சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. இப்போ பாருங்க, இந்த நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த உடன்படிக்கை எப்படி ஏற்படுத்துறாருன்னா, இப்போ இந்த கிடாரி, ஆடு, காளை எல்லாத்தையும் வெட்டியாச்சா, 2 துண்டா போட்டாச்சா. இப்போ இந்த துண்டங்கள்ல இருந்து ரத்தம் இங்கே வழிஞ்சிருக்கிறதா, இந்த துண்டங்கள்ல இருந்து ரத்தம் வழிஞ்சிருக்கிறதா. இப்போ பார்த்தீங்க, ரத்தினாலே 2 துண்டத்துக்கு நடுவில் ஒரு பாதம் மாதிரி இருக்குதா ரத்தத்தில். இப்போ என்ன உடன்படிக்கை பண்ணணும்னா, ஆபிரகாமும் தேவனும் உடன்படிக்கை பண்றாங்கல்ல. அப்ப ஆபிரகாமும் இந்த இடத்துல இருந்து, இந்த எண்டுல இருந்து துண்டத்துக்கு நடுவில் இந்த ரத்தத்தில் வந்து நிற்கணும். ஆண்டவரும் இந்த பக்கம் இருந்து எழுந்து வந்து துண்டத்துக்கு நடுவில் ரத்தத்தில் நிற்கணும். 2 பேரும் உடன்படிக்கை பண்ணணும். இதுதான் முறை. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணிட்டாரு. அப்ப ஆபிரகாம் அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆபிரகாம் எழுந்து வரல, ஆனா ஆண்டவர் எழுந்து வருகிறார். எப்படி ஓடுறாரு? நம்ம 17வது வசனத்தில் வாச்சோம் இல்லையா, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. இந்த புகை அக்கினி ஜுவாலையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்த பொழுது அக்கினி மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் இருந்தது இல்லையா, அது தேவனை வெளிப்படுத்துது இல்லையா. தேவன் இப்ப என்ன செய்கிறாரு, அது மாதிரி அவர் நடந்து வர்றாரு. அவர் நடந்து வந்து ஆபிரகாமோடு கூட அவரு உடன்படிக்கை பண்றாரு. யார் பண்றாருன்னா 18வது வசனம் பாருங்க, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி. இந்த வசனத்தை பாருங்க, அந்நாளிலே ஆபிரகாமும் கர்த்தரும் உடன்படிக்கை பண்ணி. அப்படி போடல, ஆபிரகாம் அங்கதான் இருக்கிறாரு, ஆனா கர்த்தர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஆனா உடன்படிக்கை முறை என்ன, 2 பேரும் நடுவில் வந்து நிற்கணும். ஆனா ஆண்டவர் ஆபிரகாம நடுவில் வர பண்ணல. சரி, ஏன் வர பண்ணலன்னா, இப்ப இந்த உடன்படிக்கை இப்படி செஞ்சாச்சு இல்லையா. இப்ப இந்த உடன்படிக்கைய 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணலனா, ஒருவேளை செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அதை செய்யலைனா, ஆபிரகாமும் அதை விசுவாசிக்கலைனா என்ன நடக்கும் அப்படின்னா, எப்படி இந்த காளை, ஆடு இதெல்லாம் 2 துண்டா வெட்டப்பட்டுச்சோ அதே மாதிரி வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு மரிச்சு போகணும். இதுதான். இப்ப ஆண்டவர் வந்து செய்வாரா, சொன்னத வாக்குத்தத்தத்தை அவர் சொன்னதை செய்வாரா, நிறைவேற்றுவாரா, உடன்படிக்கை நிறைவேற்றுவாரானா நிறைவேற்றுவார். ஏன்னா வாக்கு பண்ணினதில் அவர் உண்மையுள்ளவர், தாம் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் கைவிடாது இருக்கிறவர். இப்ப அவர் செஞ்சிருவாரு. இப்ப ஆபிரகாம் விசுவாசிருவானா, விசுவாசிருவான். ஒருவேளை விசுவாசிக்கலனா ஆபிரகாம் என்ன ஆகணும், மறிக்கணும். ஆனா ஆண்டவர் இங்க பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னா, இங்கே கர்த்தர் என்ன சொல்றார், ஆபிரகாம் நான் உனக்கு செய்வேன், தருவேன். அதுக்காக நான் என்ன செய்கிறேன், இந்த ரத்தத்தில் நடந்து வந்து ஊடாக கடந்து வந்து நான் உடன்படிக்கை பண்ணுறேன். ஒருவேளை நீ விசுவாசிக்கலைன்னா, இந்த துண்டங்கள் 2ஆக வெட்டப்பட்டு மரித்ததே, ரத்த சிந்தி மரித்ததே, அது தண்டனையாக நியாய தீர்ப்பாக வந்தது.
அந்த தீர்ப்பு உன் மேல தானே வரணும். அது உன் மேல வரணும் வேண்டாம். அந்த நியாய தீர்ப்பை நான் எடுத்துக்கிறேன், நானே எடுத்துக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன்றார். உங்களுக்கு புரியுதா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆபிரகாம், நீ இதை விசுவாசிக்கலேனா, நீ இதை நம்பலேனா, வர வேண்டிய நியாய தீர்ப்ப, அந்த நியாய தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றார். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணினதுக்கு அப்புறம் இந்த உடன்படிக்கையை, அதாவது கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினதுக்கு அப்புறம், திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துறேன், ஆபிரகாமும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி கொண்டதுக்கு அப்புறம் இல்ல, கர்த்தரும் ஆபிரகாமும் உடன்படிக்கை பண்ணி கொண்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அதை அப்படியே விசுவசிக்க ஆரம்பிக்கிறார். நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 4:18 ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், இந்த உடன்படிக்கையெல்லாம் நிறைவேறும் அப்படின்றத நம்புறதுக்கு ஏதுவில்லாது இருந்த பொழுதும் அவன் நம்பிக்கையோட விசுவாச்சானான். அவன் தன்னுடைய சரீரம் செத்து போய், சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்த பொழுதும், இல்லை இந்த உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவாரு, சரீரம் செத்திருந்தாலும் கற்பம் செத்திருந்தாலும் இந்த உடன்படிக்கை நிறைவேறும், கர்த்தர் அதை செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரீரம் செத்து, சாரோடைய கற்பம் செத்து போனதை அதை நினைக்காம எண்ணாம இருந்தானா. 20வது வசனம் சொல்லுகிறது, இதை குறித்து சந்தேகமே படாம இருந்தானா. இதை குறித்து சந்தேகமே அவனுக்கு என்ன இல்லை, வரவே இல்லை. சரி, சந்தேகப்படாம தான் இருந்தான்னா அவன் அப்படியே இருக்காம வேற ஒன்று செய்கிறான். 21வது வசனம் சொல்லுகிறது என்னன்னா, கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசிக்கிறதுல இன்னும் ஸ்ட்ராங்கா பலன் உள்ளவனா மாறிட்டானா. இப்போ ஆண்டவர் பார்த்துட்டு அதை அவனுக்கு நீதியா எண்ணிட்டார். அதை அவனுக்கு நீதியா எண்ணி ஆபிரகாம ஆசீர்வதிச்சாரு. இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? இந்த உடன்படிக்கை விசுவாசித்து அதை நம்பி ஏற்றுக்கொண்டு இந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டார். அதற்கப்புறம் பாருங்க, இந்த உடன்படிக்கை ஆபிரகாமோட பண்ணாரு, ஆபிரகாமோட முடிஞ்சிருச்சுப்பா அப்படியா? இல்லை பாருங்க, இந்த உடன்படிக்கை இன்னும் அப்படியே உயிரோடு இருக்குது, லைவா இருக்குது. ஏன்னா உடன்படிக்கை 1000 தலைமுறைகளுக்கு இருக்கிறது. அப்போ உடன்படிக்கை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? திரும்ப ஈசாக்கினுடைய நாட்களில் ஈசாக்கிட்ட வந்து சொல்கிறார், ஈசாக்கு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் பேரை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயினாரு. இப்போ ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தேவனை விசுவசிக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்துடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறாரு. இப்போ ஈசாக்குடைய காலம் முடியுது. அதுக்கடுத்து இப்போ யாக்கோப் வர்றாரு. யாக்கோப் வந்தோடனே அவருக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த வாக்குத்தத்தனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக என்ன செய்கிறாரு? ஏசாவுக்கு வரக்கூடாதுன்னு அப்படி பிளான் பண்ணி எப்படியோ ஈசாக்கு மூலமாக அந்த தலைச்சனுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டுட்டு அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் யாக்கோப்புக்கும் இந்த தரிசனத்தில் சொல்றார். அவன் பதான அரண்மனைக்கு போறான். மாமா வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? கல்லில் தலையை வச்சு தூங்கும் போது சொப்பனத்தில் தோன்றி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் யாக்கோப்பு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவருடைய தேவன்னா அவங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை உனக்கும் கொடுப்பேன், ஆசீர்வதிப்போன்னு யாக்கோப்பும் அதை விசுவாசி நம்பி அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார். இது மாதிரியே பாருங்க, யோசேப்பும் அப்படி விசுவாசி நம்பி ஆசீர்வாதம் பெறுகிறாரு, தாவீது விசுவாசி நம்பி ஆசீர்வாதங்களை பெறுகிறார், இப்படியெல்லாம் வர்றாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜனங்கள், வேறு சில ஜனங்கள், யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த ஆபிரகாம் மாதிரி, ஈசாக்கு மாதிரி, யாக்கோப்பு மாதிரி, யோசேப்பு மாதிரி, தாவீது மாதிரி, மோசே மாதிரி, யோசுவா மாதிரி தேவனை விசுவாசிக்கல. அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க, தேவனோடு சண்டை போடுறவங்கள ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வாக்கு தத்தத்தை மறுதளிக்கிறவங்களா, புறம்பே தள்ளுறவங்களா மாறிட்டாங்க. என்ன பண்ணாங்க? தேவன் சொன்ன அந்த கற்பனைகளை எல்லாம் மீற ஆரம்பிச்சுட்டாங்க. வேறு தேவர்களை உண்டாக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் கற்பனைகளை சொல்லியிருந்தார். இவங்க என்ன பண்ணாங்க? தங்களுக்கு தேவர்களை உண்டு பண்ணாங்க.
ஆரோன்ட்ட போய் எங்களை வழிநடத்தின தேவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, எங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கன்றுக்குட்டியை செஞ்சு கொண்டு வேற தேவர்களை ஏற்படுத்துறாங்க, அதுக்கு பலியிடுறாங்க, அதுக்கு தூபப்படுறாங்க. அப்புறம் விக்கிரக தோப்புகளை ஏற்படுத்துறாங்க, விக்கிரகங்களை ஏற்படுத்துறாங்க, அந்நிய தெய்வங்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க, அதை வழியிடுறாங்க. இப்படி பண்ண பிறகு தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன எல்லாத்தையும் செய்யறாங்க. விபச்சாரம் செய்யாதிருப்ப ஆண்டவர் சொன்னாரு, அதை செய்யறாங்க. வேசித்தனம் பண்ணாதீங்க, அதை பண்றாங்க. பொய் சாட்சி சொல்லாதீங்க, அதை சொல்றாங்க. எல்லாம் திருடாதீங்க, அதை திருடுறாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு எதிராக கலகம் பண்றாங்க. மோசேயோட நாட்களில் பார்க்குறோம், அவ்வளோ பேர் கலகம் பண்றாங்க, பயங்கரமா கலகம் பண்றாங்க. இப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கை விசுவாசிக்காதவங்களுக்கு, அதே சமயத்தில் இந்த உடன்படிக்கைக்கு எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு என்ன வரணும்? இந்த துண்டை ரெண்டாக வெட்டப்பட்டு ரத்த சிந்தப்பட்டு மரணம் வந்துச்சு இல்லையா, அது வரணும். யாருக்கு வரணும்? இந்த ஜனங்களுக்கு வரணும். ஆகையினால ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த ஜனங்களை திருத்துறதுக்காக கொஞ்ச நாள் சரி கானானியர்களுடைய கையில் ஒப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு நியாயாதிபதிகளோட நாட்களில் கொஞ்ச நாள் ஒப்பு கொடுத்தாரு. தாவீதனோட நாட்களில் சரி இவங்களை பெலிஸ்தர் கையில் கொஞ்ச நாள் ஒப்பு கொடுப்போம், அப்பயாவது திருந்துவாங்கன்னு பார்த்தாரு. அப்பயும் அவங்க திருந்தரல. சரி அம்மோனியர்களுடைய மோவாப்பியருடைய கையில் ஒப்பு கொடுப்பான்னு அவங்க கையில் ஒப்பு கொடுத்தாரு, அப்பவும் அவங்க திரும்புதில்ல. அப்புறம் பார்த்தாரு, சரி அசீரியர்களுடைய கையில் இவங்களை ஒப்பு கொடுப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாரு. அவங்க வந்து எல்லாத்தையும் சிறைப்பட்டு அசீரியா தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்பவும் இவங்க திருந்தல. அப்புறம் பார்த்தாரு, சரி பாபிலோனுடைய கைகளில் ஒப்பு கொடுப்போன்னு நேபுகாத்நேச்சாருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தாங்க. அப்பவும் இவங்க அங்கேயும் போய் திருந்தல, திரும்பவே எருசலேமுக்கு வந்து திருந்தல. ஆண்டவர் என்ன இவங்க எப்படி திருந்தாம இருக்கிறாங்களே, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காம புறம் தள்ளுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 400 வருஷம் அவர் சைலண்டா இருந்துட்டாரு. எங்க இருந்தாரு? மல்கியா புத்தகத்துக்கும் மத்தேயு புத்தகத்துக்கும் நடுவில் ஒரு 400 வருஷம் இருக்குது. 400 வருஷம் சைலண்டா இருந்தாரு. அப்பவும் பார்த்தா இவங்க திருந்தல. சரி அப்ப என்ன செய்யணும்? இந்த உடன்படிக்கைக்கான தண்டனை வந்து தான் தீரும், அது நிறைவேற்றி தான் ஆகணும். ஏன்னா எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவேறிய ஆகணும். ஆகையினால அந்த தண்டனையை தம் மீது ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா ஆபிரகாம் மீது அவர் கொடுக்க விரும்பல, ஈசாக்கு மீது கொடுக்க விரும்பல, இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கொடுக்க விரும்பல. ஆகையினாலே அந்த தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிறக்கிறார். பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கணும். பேதுரு வந்து சொல்றாரு, அப்போ நீங்க ஆண்டவரே நீங்க சிலுவையிலெல்லாம் மறிக்க வேணான்னு. ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லைப்பா இதுக்காகத்தான் நான் வந்தேன், இதுக்காகத்தான் வந்தேன். எதுக்காக? இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்காக. இவங்க எல்லாருடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாருடைய தண்டனைகளை நான் ஏற்றுக்கொள்வதற்காக வந்தேன். அவர் இப்போ பிரமாணத்தின்படி தான் இந்த தண்டனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஸோ எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்? 2 ஆடு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு ஆடு போக்காடு, இன்னொரு ஆடு பலியாக செலுத்தப்பட வேண்டிய ஆடு. இந்த போக்காடுடைய என்ன செய்வாங்க? போக்காடுடைய தலையில கையை வச்சு எல்லா சாபங்களை கூறி அந்த போக்காடை வனாந்தரத்தில் அப்படியே அனுப்பிச்சுட்ருவாங்க, அது போயிடும். அப்புறம் பலியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு அதை பஸ்கா பண்டிகை நாளிலே பாவ நிவாரண குற்ற நிவாரண பலியாக தேவனுக்கு செலுத்துவாங்க. இப்போ நம்ம எல்லாருடைய மீறுதல்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு, அது எந்த ஆடு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் அதை சொன்னாரா? யோவான் ஸ்நானகன் சொன்னாரா? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு சொன்னாரா? இப்போ இந்த ஆட்டுக்குட்டி ஒன்று போக்காடாகவும் இன்னொன்று பலியாடாகவும் ஒரே ஆடாக நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். இப்போ போக்காடாக அவர் போறார். யோவான் ஸ்நானங்கனால யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவர் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு வழி நடத்தப்படுகிறார். போக்காடாக 40 நாட்கள் வனாந்தர மார்க்கமாய் அவர் போறாரு. பின்பதாக பலியாடாக பஸ்கா பண்டிகையிலே உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் ஏசாயா 53 சொல்லி இருக்கிறபடி நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப இது எதுக்காக? கலாத்தியர் 3:6 பார்க்கிறோம் இல்லையா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் நம்மை மீட்டு கொண்டார்.
அதோட வசனம் முடியல, அதுக்கடுத்த ஒரு வசனம் வருது. அது என்ன வசனம் தெரியுங்க? அது ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? இது எதுக்காக அப்படின்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெரும்படியாக இப்படி ஆயிற்று. இப்ப பாருங்க, தண்டனையெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல போயிருச்சு. இப்ப என்ன இருக்குது? இந்த உடன்படிக்கையினால ஆசீர்வாதங்கள் தான் இருக்கிறது. ஆமென். இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார்னா, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் 1000 தலைமுறைகளுக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்குது, உங்கள் பிள்ளைகள் இருக்கிறது, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு இருக்குது, 1000 தலைமுறைகளுக்கு இருக்கிறது. இதை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேருகிறது. ஆமென், அல்லேலூயா. எப்படி யோனத்தானும் தாவீது செய்து கொண்ட உடன்படிக்கையை மேவிபோசேத் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே அவனுக்கு நன்மை, ராஜாவினால நன்மை உண்டானதோ, அதே போல கர்த்தர் ஏற்படுத்தின உடன்படிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது உங்களுக்கு அதுக்கான நன்மைகள் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிங்க, வாக்குத்தத்தம் நிறைவேற பிரயாசப்படுங்க, வாக்குத்தத்தத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, வாக்குத்தத்தத்தை நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுக்காகவே செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காகவே தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அதை ஆபிரகாம்கிட்ட பண்ணினாரு, ஆபிரகாமுக்கு பண்ணல, ஆபிரகாம் மூலமாய் உங்களோடு கூட பண்ணியிருக்கிறார். ஈசாக்கு பண்ணினார், ஈசாக்குக்கு மட்டுமல்ல, ஈசாக்கு மூலமாக உங்களோடு பண்ணியிருக்கிறார். இப்படி வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எல்லா வாக்குத்தத்தத்தையும் தேவன் எனக்கு தான் பண்ணியிருக்கிறார்னு, எல்லா வாக்குத்தத்தத்தும் ஆசீர்வாதங்களும் எனக்கு தான் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு கரவை ஏற்றி சொல்லுங்களே, கரவை ஏற்றி சொல்லுங்களே. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா?